பிரியத்துக்குரியவர்களே, 2 ராஜாக்கள் 2:3 அப்பொழுது பெத்தேலிருந்து தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று தெரியுமா? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க, எவ்வளவோ வியாதிகள். ஐயோ, அந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்காதாங்கிற ஓட்டங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் எவ்வளவோ பாடுகள். ஒரு 100 ரூபா கிடச்சிடாதா, ஒரு 200 ரூபா கிடச்சிடாதா, அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாமா, ஐயோ அந்த காசு கிடச்சினா அதை வச்சு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிடலாமே, வாடகை கட்டிடலாமே, ஐயோ அந்த ஊழியத்துக்கு கொடுத்துடலாமே, அந்த பாஸ்டருக்கு கொடுத்துடலாமே. இந்த பூமியில் வாழ்கிற காலமுங்கும் பாடுகள், உபத்திரவங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். காலம் செல்ல செல்ல வயதாகிறது, கிளடு தட்டுகிறது. யாராலும் வயதாவது தடுக்கவே முடியவில்லை. பிரியத்துக்குரியவர்களே, இப்படிலாம் இருக்கும்போது தன்னை குறித்து கவலைப்படாதபடி, அவங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கா, இவங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கிறா, அந்த ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டானா, அவனை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே என்று பிறருடைய வாழ்க்கையே பார்க்கிற இந்த பெத்தேலோட தீர்க்கதரிசி புத்திரர் மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை இது அருவருப்பான காரியம். நம்மை குறித்து கவலைப்படுவோம், நாம் ஜெபிப்போம். நம்ம ஆலயத்துக்கு போனோம்னா அங்கே யார் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அங்கே புதுசாக யார் வந்திருக்கா, இவங்க என்ன இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி சோவாராதபடிக்கு, பராக்கு பார்க்காதபடிக்கு நான் கருத்தாய் ஆண்டவரை தேடுவோம். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மை மாத்திரம் பார்த்து இலக்கை நோக்கி பார்த்து நாம் பிரயாணிப்போம்.